ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமம். ஸ்ரீ நரசிம்ம சுவாமி அருளியது. ஸ்லோகம் 25. ஓம் அதிதி புக்த சேஷபுஜே நமஹ. சாஸ்திரங்களின்படி எதிர்பாராமல் வரும் தகுதியான ஒருவரை விருந்தினராக கருதி அவருக்கு முதலில் உணவளித்து அதன் பிறகே நாம் உணவருந்த வேண்டும். ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபா நானா சந்தோர்கருக்கு அளித்த ஒரு அறிவுரையை நமக்கு எடுத்துரைக்கிறார். நானா சந்தோர்கர் வேத விதிப்படி இறைவனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்த பின் ஒரு அதிதி வருவதற்காக காத்திருந்து பின்னரே உணவருந்துவார். பல இடங்களில் தங்கியிருந்தும் அவர் ஒருபோதும் அதிதியை காணவில்லை. பின் ஏன் இந்த பயனற்ற விதியை வேதங்கள் கூறுகின்றன என்ற எண்ணத்துடன் பாபாவை காணச் சென்றார். அவர் எண்ணத்தை அறிந்திருந்த பாபா அவர் கூறும் முன்னரே அதற்கான விடையை கூறினார். ஆம், அதிதிகள் வருவார்கள். ஆனால் நீ அவர்களை அதிதிகளாக காணவில்லை. வேதங்கள் தவறுரைப்பதில்லை. அதிதி என்பது கட்டாயமாக பிராமணராக பிறந்த ஒரு மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. பூஜை முடிந்த பிறகு சிறிது உணவை எடுத்துச் சென்று ஒரு மூலையில் வையுங்கள். அப்போது ஆயிரக்கணக்கான அதிதிகள் கழுதைகளாக, நாய்களாக, ஈக்களாக, எறும்புகளாக வந்து உணவை இறைஸ்வரூபமாக பகிர்ந்து கொள்வார்கள் என்று எடுத்துரைத்தார். ஓம் அதிதி புக்த சேஷபுஜே நமஹ. அதிதி என்றால் எதிர்பாராமல் வரும் விருந்தினர் என்று பொருள். புக்த என்றால் உணவு பெற்ற, சேஷ என்றால் எஞ்சிய, புஜே என்றால் உண்டவர் என்று பொருள். அதாவது அதிதிகளுக்கு, எதிர்பாராமல் வரும் விருந்தினர்களுக்கு முதலில் உணவு அளித்து அதன் பின்னர் மீதமுள்ள உணவை உண்டவரான ஸ்ரீ சாயிநாதருக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களையும் ஒன்றெனக் கருதி தான் பிச்சையாக பெற்ற உணவை எல்லா ஜீவராசிகளும் பகிர்ந்து உண்பதைக் கண்டு மகிழ்ந்தவரான பாபாவை ஓம் அதிதி புக்த சேஷபுஜே நமஹ என்று போற்றுகிறோம். ஜெய் ஜெய் சாய்ராம்.